டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாத்தளம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் நம்மளை குழப்பி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். முந்தைய வீடியோவில் 30 கேள்வியை பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோவுக்கு கீழேயே லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். சரிங்களா? அதாவது வெறுமனே படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அந்த கண்டென்ட்டை எப்படியெல்லாம் குழப்பி டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்பாங்க, எப்படி நமக்கு பிரச்சனையை உண்டாக்குவாங்க, எப்படி நம்மளை குழப்பி விடுவாங்க அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருச்சுனாவே எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். சரிங்களா? நம்முடைய டார்கெட் 2025 தேர்வில் நம்ம பாஸ் ஆகணும். இதுதான் நம்முடைய நோக்கம். சரி, பார்க்கலாம். 31வது கேள்வியை பாருங்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. எவ்வகை வாக்கியம், இதை கண்டுபிடிக்கணும்ப்பா. என்ன வாக்கியம் கொடுத்துருக்காங்க? செய்யப்பாட்டு வினை தொடர். செய்வினை, செய்யப்பாட்டு வினை, இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. சின்ன வகுப்பு, அதாவது 8ஆம் வகுப்பு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரி, இதில் விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. இதுதான் செய்யப்பாட்டு வினை தொடர். அடுத்து 32வது கேள்வியை பாருங்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. இதுவும் அதே மாதிரி தான். எவ்வகை வாக்கியம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன வாக்கியம் கொடுத்துருக்காங்க? தன்வினை தொடர். தன்வினை தொடரை கேட்குறாங்க. இதில் எது ஆன்சர் அப்படின்னா, பதவியை விட்டு நீங்கினான். இது தன்வினை தொடர். அடுத்து 33வது கேள்வியை பாருங்கள். விடைக்கேற்ற வினா அமைக்க. அதாவது நல்லா பாருங்கள், இவங்க விடையை கேட்கல, நம்மளை வினாவை உருவாக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இப்போ சமீப காலத்தில் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கொஷின் வந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி, இங்கே என்ன விடை வந்திருக்கு பாருங்கள். அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். இதான் அவங்க கொடுத்துருக்கிற விடை. இதுக்கான வினா என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷனை பாருங்கள். அரசுக்கு யார் வரி செலுத்த வேண்டும், இது வருமா? வராது. தவறாமல் வரி செலுத்த வேண்டுமா, இது தவறு, வராது. அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும், இது கரெக்டாக மேட்ச் ஆகுது. அரசுக்கு யாரெல்லாம் வரி செலுத்த வேண்டும், இது வராது. சரிங்களா? அப்போ நல்லா கவனித்து தான் ஆன்சர் போடணும். கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா இந்த கேள்வி போயிடும். சரிங்களா? இங்கே பாருங்களேன், தவறாமல் வரி செலுத்த வேண்டுமா அப்படின்னு இருக்கிறது கூட கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரியே வரும். ஆனால் இது வராது. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 34வது கேள்வியை பாருங்கள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது என்ன? அதாவது உனக்கு கதை எழுத தெரியுமான்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு கவிதை எழுத தெரியும் சொல்கிறாரு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கருத்து தான். கதை, கவிதை எல்லாமே ஒரே இனம் தான். ஆனால் இவர் சொல்கிறது வேறு இனம். ஸோ நல்லா பாருங்கள், இதுக்கு விடை இனமொழி விடை. அதாவது இனமான இன்னொன்று சொல்கிறது தான் இனமொழி விடை. இது பார்த்திங்கன்னா வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும் கொடுத்துருப்பாங்க. பழைய புத்தகத்தில் 9ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. புதிய புத்தகத்தில் எந்த இடம் என்று மறந்து விட்டது. சரி, ஓகே. அடுத்து 35வது கேள்வியை பாருங்கள். சொற்களை முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக. அதாவது சொல்ல ப்ராப்பராக நம்ம ஒரு தொடராக அமைக்கணும். இங்கே எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. அதாவது மல்லிகை என்பது குளத்தில் பூக்கும் மலர் அன்று. இதுதான் ஆன்சர். அடுத்து 36வது கேள்வியை பாருங்கள். சரியான தொடர் எது, கண்டறிந்து எழுதுக. எது சரியான சென்டென்ஸு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இங்கே ஆன்சர் பாருங்கள். மனிதன் இயற்கையோடு போராடிக்கொண்டே இருக்கிறான். இது கரெக்டாக வருது. அதுவே ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். போராடிக்கொண்டே மனிதன் இருக்கிறான் இயற்கையோடு, இது வராது. இயற்கையோடு இருக்கிறான் போராடிக்கொண்டே மனிதன் வராது. போராடி இருக்கிறான் மனிதன் இயற்கையோடு கொண்டே, தப்பு. இந்த மாதிரி கேள்விக்கு நம்ம எப்படி கரெக்டாக ஆன்சர் போடலாம் அப்படின்னா, இதுக்கு நம்ம நிறைய பயிற்சி எடுக்கணும். அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறது. என்ன சொல்கிறோம்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற ஸ்கூல் புக்கை படிங்க அப்படின்னு. படிக்கும்போது நமக்கு நிறைய டைப்பான கருத்து மனசில் பதியும். ஒரு சென்டென்ஸ் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கிறத எடுத்து அப்படி கொடுத்துருவாங்க. சரிங்களா? சரி, ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்து 37வது கேள்வி. சரியான தொடர் எது, கண்டறிந்து எழுதுக. சரியான தொடர் எதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள், இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இதுதான் கரெக்டாக வருது. அடுத்து 38வது கேள்வி. அகர வரிசைப்படுத்துக. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. அகர வரிசைப்படுத்துக. இது இல்லாத தேர்வே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கேட்பாங்க. இது நம்ம எப்படி அமைக்கணும் அப்படின்னா, அ ஆ இ ஈ இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும்.
அப்புறம் கா ngா சா இந்த ஆர்டரில் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அ ஆ இ ஈ ஊ ஃபஸ்ட்டு வருது, அடுத்து ஏ வருது, அப்புறம் ஏ வருது, ஓ வருது. இதுதான் வந்து சரியான ஆர்டர். சரிங்களா? இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த தேர்வுலையும் கண்டிப்பாக அகர வரிசைப்படுத்துகள் வந்து ஒரு கேள்வி வரும். நல்லா பயிற்சி எடுத்துக்கோங்கப்பா. அடுத்து 39வது கேள்வி, வேர் சொல்லுக்குரிய வினையாளனியும் பெயரை காண்க. வினையாளனியும் பெயரை கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ வினையாளனியும் பெயர் தந்தவன் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து 40வது கேள்வியை பாருங்கள். பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது? நல்லா பாருங்கள். இணையற்ற சொல். இணையற்ற சொல்னா பொருந்தாத சொல். இதை டைரெக்டாகவே கேட்டிருக்கலாம். ஆனால் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்களேன். இணையற்ற சொல்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத சொல் இதுன்னு கூட கேட்டிருக்கலாம். ஸோ பாருங்கள், பண் அப்படின்னா இசைன்னு அர்த்தம் இருக்குது, ஓசைன்னு அர்த்தம் இருக்குது, பாடல்னு அர்த்தம் இருக்குது, பணின்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? அப்போ இதுதான் இணையற்ற சொல். அடுத்தது 41வது கேள்வி, பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. பொருளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தொடரை நிறைவு பண்ணணும். நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேசியாவும் அரசுக்கே சொந்தம். நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் எது அரசுக்கு சொந்தம்னா புதையல் தான் அரசுக்கு சொந்தம். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது 42வது கேள்வியை பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ டேஸ் வீசும். பூ என்ன வீசும்? மனம் வீசும். அதுவே இங்கே பாருங்களேன். இங்கே பாருங்கள் 3 சொல்லி இருக்குது, இங்கே பாருங்கள் 2 சொல்லி இருக்குது. 2 சொல்லி வராது, 3 சொல்லி தான் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 43வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. அதாவது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை நம்ம சொல்லணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் எது சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரி பார்க்கலாம். வனப்பாதுகாவலர், இதுக்கு வந்து வைல்டு அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க, இது வராது, தப்பு. வனவிலங்குகள் ஜங்கிள், இது வராது. காடு ஐலண்டு, இது வராது. வனவியல் ஃபாரஸ்ட்ரி, இது வரும். அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது எது சரியாக பொருந்தி உள்ளதுன்னு கூட கேட்டிருக்காங்க. அடுத்து 44வது கேள்வி, சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த மரபு சொல்லிருந்தும் அடுத்த தேர்வில் ஒரு கேள்வி கட்டாயம் வரும்ப்பா. 6ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு இங்கெல்லாம் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஆந்தை என்ன பண்ணும்? ஆந்தை என்பது அலரும். அதுவே வந்து மயில் வந்து அகவும், வந்து குயில் வந்து கூவும், கிளி வந்து பேசும். அடுத்து 45வது கேள்வியை பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கிணறு அப்படின்னா கேணின்னு அர்த்தம், கரெக்டு. சித்தம்னா உள்ளம்னு அர்த்தம், கரெக்டு. ஆலினா கடல்னு அர்த்தம், கரெக்டு. ஊழினா உலகம் கிடையாது, ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. இதை எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா 7ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கும். அடுத்து 46வது கேள்வி, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. பொருந்தாத சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும். உரிச்சொல் அல்லாதது என்னன்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்கள். உரிச்சொல் அல்லாதது, அதாவது நல்லா பாருங்களேன், உரிச்சொல் அல்லாதது என்னன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுன்னு சொல்லி இங்கே கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து உரிச்சொல் அல்லாதுன்னு கொடுத்து இங்கே டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரெண்டையும் படிக்கும்போது நம்ம அதை புரிஞ்சிக்கவே நமக்கு டைம் ஆகும். ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் ஆகுமா? நம்மளை டைம் வேஸ்ட் பண்ண வைக்க தான் இந்த முயற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. உரிச்சொல் அல்லாதது என்னன்னா இது வந்து உரிச்சொல் வராது. அதாவது இது தவ, நட, சாலை எல்லாமே உரிச்சொல் தான். அடுத்து 47வது கேள்வி, இடம் வகை அறிந்து பொருந்தாத சொல்லை எழுதுக. இடம் வகை அறிந்து, இடம் வகை இங்கே கொடுத்துருக்காங்க, அதை அறிந்து பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கணும். யான், யான்னா நான், யாம்னா நாம், யாங்கள்னா நாங்கள், இதெல்லாம் வந்து கரெக்டாக வரும். அவர் என்பது பொருந்தாதது. அடுத்து 48வது கேள்வி பாருங்கள். அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. அருகுற புதுசாக இருக்குது பாருங்கள். அதாவது எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு என்ன கேட்குறாங்க? எதிர்ச்சொல் கேட்குறாங்க. நம்ம எடுத்த உடனே அருகில்னு போட்டக்கூடாது, இது தப்பு. இது வந்து இணையான சொல். அதுவே எதிர்ச்சொல் அப்படின்னா அருகுற, அருகுறனா அருகில் அமைந்த அந்த மாதிரி. அதுக்கான எதிர்ச்சொல் வந்து தொலைவில். இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து 49வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக. அதாவது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுகள்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்களேன், இதழ் கொடுத்துட்டு இதை வந்து சரியாக பொறுத்துங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். ஆனால் எப்படியெல்லாம் போட்டு குழப்பியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி முழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணி வச்சுருக்காங்க. சரி பாருங்கள், இதழ் அப்படின்னா நாளிதழையும் குறிக்கும், உதடையும் குறிக்கும். அடுத்து 50வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அதாவது ஒரு பொருள் தரும் பல சொற்களை கொடுத்துட்டு அந்த ஒரே சொல் என்னன்னு கேட்குறாங்க பாருங்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்?
எதை குறிக்கும்னு கேட்குறாங்க. எதை குறிக்கும்? தன்மையை குறிக்கும். தன்மைனா அதுக்கு குளிர்ச்சி, சாந்தம், மென்மை அப்படிங்கிற பொருள்லாம் இருக்குது. அடுத்து 51வது கேள்வி. சரியான இணைப்பு சொல், அதாவது சரியாக இணைக்கணும். சரிங்களா? இங்கே ஒரு சொல்லை போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. சரி, படிக்கிறேன் பாருங்கள். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. இது ஒரு சென்டென்ஸு. இங்கே நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சரியான சொல்லை போட்டு ஃபில் பண்ணணும், அதை இணைக்கணும். இதை எப்படி இணைக்கலாம்? எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், எனவே தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. இது மேட்ச் ஆகலை. அதுபோல் இது மேட்ச் ஆகலை. ஆகையால் இது மேட்ச் ஆகலை. அதனால், சரிங்களா, இதுதான் மேட்ச் ஆகுது. அதாவது எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அந்த அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால தான் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. இப்படி நம்ம மேட்ச் பண்ணலாம். அடுத்து 52வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. நல்லா பாருங்கள். குறில் நெடில் இதை இங்கே அடிச்சுட்டு வேறுபாடு அறிக இதை போட்டிருந்தாவே ஈஸியாக புரிஞ்சுருக்கலாமா? ஆனால் எப்படியெல்லாம் நம்மளை போட்டு குழப்பி விட்ருக்காங்க பாருங்கள். சரி பாருங்கள். பொலி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? போலி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதை பொறுத்த வரைக்கும் பொலி அப்படிங்கிறத நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் போலிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். போலினா நகல், அதாவது ஜெராக்ஸு, அதாவது சாயல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இது ஒன்று தான் இருக்குது. அப்போ பொலினா பொலிவு, அதாவது அழகு, போலினா சாயல். சரிங்களா? இப்படி நம்ம எடுத்து பார்க்கலாம். அடுத்து 53வது கேள்வி. இங்கேயும் பாருங்கள். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. அதாவது குறில் நெடில் வேறுபாடு அறிக. பெரு பேரு. இங்கே பாருங்கள். பெருனா பெரிய அப்படின்னு அர்த்தம், பேருனா பெயர்னு அர்த்தம். இதுதான் ஆன்சர். அடுத்து 54வது கேள்வியை பாருங்கள். சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. அதாவது கூட்டப்பெயர்கள் கூட்டம் கூட்டமாக இருந்தால் அதை தான் கூட்டப்பெயர்னு சொல்லுவோம். அப்படி கூட்டமாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். பழம் இது கூட்டம் கிடையாது. பழங்கள், பழங்கள் இது கூட்டம் கிடையாது. பழக்குவியல், பழக்குவியல்னால் இது கூட்டம் வராது. ஏன்னா பழக்குவியல்னால் எல்லா பழத்தையும் நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? அதாவது ஒரே டைப்பான பழம் மட்டும் இருக்காது. ஆப்பிள், மாதுளை போன்ற பல பழங்கள் குவிக்கப்பட்டிருக்கும். பழங்கள்னால் எல்லாத்தையுமே குறிக்கும். அதுவே பழக்குலைங்கிறது ஒரே ரகமான ஒரு பழத்தை மட்டும் குறிப்பிடும். சரிங்களா? ஸோ இது ஆன்சர். அடுத்து 55வது கேள்வி. சொல்லின் கூட்டுப்பெயரை கண்டுபிடித்து எழுதுக. சொல்லுடைய கூட்டுப்பெயர், கூட்டத்தின் பெயரை கண்டுபிடிக்கணும். ஆட்டுக்கூட்டம்னு சொல்ல மாட்டோம், ஆட்டுப்பட்டின்னு சொல்ல மாட்டோம், ஆட்டு கொட்டகைன்னு சொல்ல மாட்டோம். ஆட்டு மந்தைங்கிறது தான் கூட்டம் பெயர். அடுத்து 56வது கேள்வி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையில்லாத தொடர் எதுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். இது எங்கே இருக்குன்னா, இது ஸ்கூல் புக்லேயே இருக்குதுப்பா. 10ஆம் வகுப்பில் கோபலபுரத்து மாக்கள் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் இருக்கிற ஒரு வரியை எடுத்து அப்படியே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிக்க கூட தேவையில்லை. நம்ம அந்த பாடத்தை படிச்சிருந்தோம்னா இதை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சு அப்படியே போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்து 57வது கேள்வி. இங்கேயும் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது தான் கேட்டிருக்காங்க. இதை எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். இதான் கரெக்டு. இது எங்கே இருக்கும்னா இது 10th தான் இருக்கும். அடுத்து 58வது கேள்வியை பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? பிழை இல்லாத தொடர் எதுன்னு சொல்லணும். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடினர். இது கலிங்கத்து பரணியில் சொல்லியிருப்பாங்க. எந்த வகுப்புன்னு மறந்து போச்சு. கலிங்கத்து பரணி. சரிங்களா? ஓகே, இதுதான் ஆன்சர். அடுத்து 59வது கேள்வி. சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். பாருங்கள். வித்து, வித்துன்னா விதை. கலை, கலைன்னா வேண்டாத செடி. ஈன, ஈனன்னா பெறன்னு அர்த்தம். நிலன் அப்படின்னா நிலம்னு அர்த்தம். அதாவது கடைப்போலி இது ஆக்சுவலாக. அப்போ விடை அப்படிங்கிறது என்ன வருது? அதாவது ஏவுக்கு 2 வருது. ஏவுக்கு 2 அப்படிங்கிறது இது ஒன்று தான் வருது. ஸோ இது ஆன்சர். சரிங்களா? இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. அதாவது உங்களுக்கு பொறுத்துக்கவில் ஒன்று மட்டும் தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் ஏவுக்கு ஏ வித்து, இதுக்கு எது ஆன்சர்னு பார்க்கணும். ஏவுக்கு 2, ஏவுக்கு 2 எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் வருது. ஸோ மற்ற எதுவுமே பொருந்தலை. உடனே கண்ணை மூடிட்டு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கணும். இங்கே நின்று டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? எல்லாத்தையும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து 60வது கேள்வி. ஒரு ஊர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இதை 7ஆம் வகுப்புலையோ ரொம்ப கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு
அதாவது உயிர்மெய் எழுத்து காங்கா சானா இந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் அதுக்கு முன்னால் ஒரு போடணும். அதுவே உயிரெழுத்து அவன், ஆடு இந்த மாதிரி உயிரெழுத்தாக இருந்தால் அதுக்கு முன்னாடி ஓர் அதை போடணும். புரியுதுங்களா? அதாவது உயிர்மெய் எழுத்துனா ஒரு போடணும், உயிரெழுத்துனா ஓர் போடணும். இங்கே பாருங்கள், ஒரு காட்டின், இங்கே பாருங்கள், இது வந்து உயிர்மெய் எழுத்து. அப்போ முன்னாடி என்ன வரும்? ஒரு தான் வரும். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். இதான் வந்து கரெக்டு. அடுத்து 61வது கேள்வி, பிழை திருத்துதல். பிழையை திருத்த சொல்லியிருக்காங்க. கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஒரு ஓர் சரியாக அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்துருக்கு பாருங்கள். அதாவது இரவு, ஈ என்பது உயிரெழுத்து, அப்போ முன்னாடி ஓர் தான் வரணும். ஓர் இரவும் ஒரு பகலும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்து வந்திருக்கு. ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள், நான் வந்து உயிர்மெய் எழுத்து, அப்போ ஒரு தான் வரணும். அப்போ இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது 62வது கேள்வி, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். பொருத்தமான பொருளை நம்ம தேர்வு பண்ணணும். யாண்டு என்ற சொல்லின் பொருள் என்ன? இது வந்து ஸ்கூல் புக்லேயும் இருக்குப்பா. யாண்டு, யாண்டுன்னா எங்குன்னு அர்த்தம். இது எங்கேயோ படிச்சுனே, எங்கே படித்தேன்னு எனக்கு மறந்து போச்சே, நான் படித்து பல வருஷம் ஆகுதே. சரி, ஓகே. யாண்டு அப்படின்னா எங்கு என்பது பொருள். அடுத்து 63வது கேள்வி, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். பொருத்தமான பொருளை நம்ம தேர்வு பண்ணணும். உரு என்ற சொல்லின் பொருள் என்ன? உரு, உருனா அழகு என்பது பொருள். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். பொருத்தமான பொருளை தேர்வு பண்ணணும். கிளை என்ற பொருளை கொண்ட சொல் எது? கிளை என்ற பொருள் கொண்ட சொல் எது? புலைக்கு கிளை என்ற பொருள் கிடையாது, கானுக்கு கிடையாது, அசம்பு கிடையாது, கொம்பு, கொம்பை தான் நம்ம கிளைன்னு சொல்லுவோம். அடுத்து 65வது கேள்வி. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். மீதம் ஒரு 35 கொஷின் இருக்குது, நம்ம அதை வந்து தனியாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஷின் எடுத்து நம்ம வீடியோவை போடலான்னு இருக்கோம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுடைய உழைப்பை பாராட்டி ஒரு லைக் போடலாம். உங்களை போல் படிச்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி கொஷின் பாருங்கள். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. எது தப்பாக இருக்குதோ அதை கண்டுபிடிக்கணும். செவ்விலக்கியம் அப்படிங்கிறது கிளாசிக்கல் லிட்ரேச்சர், கரெக்டு. காப்பி இலக்கியம் என்பது எபிக் லிட்ரேச்சர், கரெக்டு. பக்தி இலக்கியம் என்பது டிவோஷனல் லிட்ரேச்சர், கரெக்டு. நவீன இலக்கியம் என்பது ஃபோல்க் லிட்ரேச்சர், தப்பு. அதாவது நாட்டுப்புற இலக்கியம் தான் ஃபோல்க் லிட்ரேச்சர். அப்போ இது வந்து தவறு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், 66வது கொஸ்டின்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் வீடியோவை பார்த்தவங்களுக்கு நன்றி.